வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்க போறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும். ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால நம்ம கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. குறிப்பாக பாதாம் பருப்புல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பாதாம் பருப்பு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாம பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன், அந்த புரதத்தை நமக்கு பாதாம் பருப்பு வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை தொய்வடையாம நமக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தினமும் 10 to 15 அல்லது 3 to 5, 5 to 8 பாதாம் பருப்பு அப்படின்னு நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நம்ம பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே கண் பார்வை திறன் பன்மடங்கு நமக்கு பலம் பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் காய்கறியை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றதா உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேரட் சமைத்து சாப்பிட்றது பச்சையாக சாப்பிட்றது தான் சிறந்தது. மேலும் கேரட்டை சேலட் ஆகவோ ஜூஸ் ஆகவோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேரட்டை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளுமே உங்களுக்கு விரைவாக வெளியேற்றப்பட்டுவிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே போல் காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கொள்ளணும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு இந்த காய்கறிகள் எல்லாமே நமக்கு கண் பார்வை கூர்மைப்படுத்தும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்று. இது கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அந்த மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் நம்ம ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி செய்யும். ஸோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு
மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வந்து வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடியது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கக்கூடியது. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்கு, நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தினமும் நம்ம முழு தானியங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அசைவ உணவுகள் ஏதாவது சாப்பிடணும்னா மீன்கள் நம்ம சாப்பிடலாம். இப்போ குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போ இருந்தே பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளெல்லாம் அவதிப்படாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து மீன்களை வந்து நீங்கள் குழம்புகளில் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றது, பொரித்து சாப்பிட்றதை விடவும் மீன்களை குழம்புகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல், கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இதயம் தொடர்பான பிரச்சனைலாம் இல்லாமல் அது உடல் நலத்தை பாதுகாக்கும், கண் பார்வை திறனையுமே மேம்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு இன்னும் அசைவ உணவுகளை நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவுங்க. முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே முட்டையினுடைய மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகளை வந்து நம்ம பாயில்டு எக் இருக்குது பார்த்தீங்களா, அவித்த முட்டைகள், அந்த மாதிரி முறைகளை தான் எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. மாறாக நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. நீங்கள் எப்போதுமே முட்டைகள் எடுத்துக்கணும்னா அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க. வயதானவர்கள் ஒரு அவித்த முட்டை எடுத்துக்கொள்வது, அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள்லாம் 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை தினந்தோறும் எடுத்துக்கொள்வது எல்லாமே உடல் நலத்தை பாதுகாக்கும், கண் பார்வை திறனையுமே அது வந்து கூர்மைப்படுத்தும். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகள் இருக்கக்கூடிய ஒன்றானது கண்கள். இப்போ கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை, மரபு வழி உள்ளிட்ட காரணிகள், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே கொடுக்கும். இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ வாழ்க்கை நடைமுறைகள் என்ன நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உடல் வறட்சி அடையாத அளவுக்கு, இப்போ கோடை காலம் வேறு வந்துருச்சிங்களே, இப்போ நீங்கள் போதுமான அளவுக்கு வந்து தண்ணீர் குடிக்கணும், போதுமான நேரம் வந்து உறக்கம் உங்களுக்கு இருக்கணும், வெளியே செல்லும் போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடைமுறைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். இதெல்லாம் பண்ணும்போது முன்னாடியே கண் பார்வை திறன் தொய்வடையாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க, கூர்மையான கண் பார்வையை பெற்றிருப்பீங்க. ஸோ உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள், கண் பார்வையை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.